திருவளர் புலர்காலை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்றைய 15ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் சோமசுந்தரம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். அடுத்த 5 நிமிடங்களுக்கு மௌனமாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. இப்பொழுது உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ மெய் டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you.
I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். மடியிலா மன்னவன் எய்தும் அடையிழந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு. சோம்பல் இல்லாத அரசன் தன்னுடைய காலடிகளால் 3 உலகங்களையும் அளந்த இறைவன் அளந்த போன்ற எல்லாவற்றையும் அடைய முடியும். இங்கு தடை என்பது சோம்பலே. செல்வந்தர் என்ற நிலையை வேலைக்கு செல்பவர்கள் எப்படி அடைவது? செல்வ மனநிலை. இதை இன்றைய பதிவில் நாம் காணலாம். பொதுவாக வேலைக்கு செல்பவர்களிடம் வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று கேட்டால் ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். வேலை செய்யும் இடத்தில் கூட தன்னுடைய தகுதிக்கும் திறனுக்கும் உரிய வேலை கிடைக்கவில்லை, ஏதோ கிடைத்த வேலையை ஒப்பேற்றி கொண்டிருக்கிறோம். பல பேர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, குப்பை கொட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 வருஷமாக குப்பை கொட்டிகிட்ருக்கேன். இம்மாதிரியான மனநிலையுடன் வேலை செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக குப்பை கொட்டும் நிலையில்தான் இருக்க முடியும். எந்த வேலை கிடைத்தாலும், எந்த வேலை நாம் சேர்ந்தாலும் அந்த வேலையை நாம் நன்றியுணர்வுடன் பொறுப்புடனும் செய்து வந்தால் நாம் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். முதலில் நாம் நம்முடைய வேலையை பற்றிய நம்முடைய பார்வையை மாற்ற வேண்டும். இந்த வேலை இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டது. இதை நாம் பொறுப்புடன் செய்ய வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இறை வழிபாடாக செய்யும் தொழிலே தெய்வம் என்று கூறுவார்கள். அப்படி நாம் அதை செய்து வரும் பொழுது அதிலிருந்து நாம் மேல்நிலைக்கு செல்ல முடியும். தனியார் நிறுவனங்களில் வேலைக்கு செல்வது மட்டுமல்ல, அரசு வேலைகளில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அங்கு ஒரு மந்த நிலை நிலவும். அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, அரசு அதிகாரிகளும் கூட யாருமே தாங்கள் செய்யும் வேலையில் நன்றியுணர்வுடன் இருப்பதில்லை. வாங்குகின்ற சம்பளத்துக்கு ஏதோ கடனை கட்டுறேன், காலையில் நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு போனால் போதும், சாயங்காலம் வரைக்கும் எப்படியோ உடம்பை கொண்டு போய் அங்கே போட்டால் போதும், மாசமான சம்பளம் வந்துடும் என்ற மனநிலையுடன் அந்த வேலையை அணுகுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த மனநிலை அங்கு பணிபுரியும் இடத்தில் ஒரு நோய் சூழலை, எதிர்மறை சூழலைத்தான் உருவாக்கி வைத்திருக்கும். அது ஒரு விஷ வலயம் போல அங்கு வருபவர்களையும் சூழ்ந்து அதே மனநிலையை அவர்களிடமும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதற்கு பதிலாக நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றனோ அந்த வேலையை திறம்பட செய்வேன். மற்றவர்கள் கூறுவதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. மேனேஜர் என்ன சொல்கிறாங்க, மேனேஜர் என்ன நினச்சிக்குவாங்களோ, முதலாளி என்ன நினச்சிக்குவாங்களோ, இந்த மாதிரியெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை முறையாக செவ்வனே செய்து வர வேண்டும். அத்துடன் நமக்கு நல்ல நோக்கங்கள் இருக்க வேண்டும், உயர்ந்த லட்சியங்கள், இலக்குகள் இருக்க வேண்டும்.
அந்த இலக்குகளின் மீது கவனத்தை வைத்து நாம் இருக்கின்ற வேலையை சிறப்பாக செய்து வரும் பொழுது அங்கு சூழல் மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்த நேர்மறை சிந்தனைகள் நம்மை சுற்றி நம்முடன் தொடர்புகளிடம் கூட தொற்றிக்கொள்வதை நாம் காண முடியும். சில கம்பெனிலெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் இருந்த வரைக்கும் இந்த கம்பெனி நல்லா போயிட்டு இருந்துச்சு, அவர் போனதுக்கப்புறம் இப்போ கம்பெனியே இழுத்து மூடுற அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் சொந்த கம்பெனி போல, சொந்த நிறுவனம் போல நாம் அதை எடுத்துக்கொண்டு நாம் இருக்கின்ற வரை கண்ணும் கருத்துமாக அங்கு செயல்பட்டு வந்தால் இயற்கையே அல்லது இறைவனே நம்முடைய திறன் அதிகமாக வளர்ந்துவிட்டால் அந்த இடத்திலிருந்து அதைவிட உயர்ந்த நிலைக்கு, உயர்ந்த இடத்திற்கு நம்மை மாற்றிவிடுவார்கள். இதையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கலாம். நல்ல நோக்கங்கள், இலக்குகள் இருப்பது மட்டும் முக்கியமல்ல, நாம் அதை அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையும் நம்முள் இருக்க வேண்டும். நோக்கம், நம்பிக்கை, இத்துடன் இதற்கு நீர் பாய்ச்சுவது போல நன்றி உணர்வு, இந்த மூன்றும் இணைந்து செயல்படும் பொழுது பணிக்கு செல்பவர்கள் கூட ஒரு செல்வந்தராக மாற முடியும் என்பதே உண்மை. கூடுதலாக ஒரு மனநிலை, நாம் எதை பெறுகிறோமோ அதை விட அதிகமாக வழங்குவதற்கு நம்முடைய ஆட்டிடியூட் அப்படி இருக்க வேண்டும். அதாவது பெரும்பாலானவர்கள் சொல்லுவது என்னவென்றால், என்னுடைய திறனுக்கு ஏற்ற ஊதியம், என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை யாரும் கொடுப்பதில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் புலம்புவதை விட்டுவிட்டு அவர்கள் கொடுப்பதை விட நான் கூடுதலாக என்னிடமிருந்து என்னுடைய உழைப்பை அங்கே செலுத்துவேன். எல்லா இடங்களிலும் நம்முடைய சேவைகளை செலுத்துகின்ற இடத்திலாகட்டும், பணி சூழலிலாகட்டும், எங்கிருந்தாலும் நாம் வாங்குகின்ற ஊதியத்தை விட நாம் செலுத்துகின்ற சேவையின் மதிப்பு கூடுதலாக இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இப்போ இந்த அறிவை நாம் பெற்றுவிட்டோம். 3 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். எதை பற்றிய அறிவும் இல்லாமல், அறிந்து கொள்ளவும் செய்யாமல், அப்படியே வாழ்ந்து கஷ்டத்தில் உழன்று கொண்டு தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்பவர்கள் ஒரு வகை. அடுத்த நிலையில் இருப்பவர்கள் சிறிது முயற்சி செய்து எங்கிருந்தாவது இந்த அறிவை பெற்றுவிடுவார்கள். எந்த சூழ்நிலையில் இருந்து எப்படி வெளிவருவது, எந்த இடத்திற்கு செல்வது, இலக்கை நிர்ணயித்தல் போன்ற பல விஷயங்களையும் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் செயல்படுத்த மாட்டார்கள். அவர்களிடம் அது வெறும் அறிவாக மட்டுமே இருந்து வரும். 3ஆம் நிலையில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முயற்சி செய்து அறிவை எங்கிருந்தாலும் அதை தேடி அடைந்து அதை வாழ்வில் செயல்படுத்தி விடுவார்கள். தான் பெற்ற ஒவ்வொரு அறிவையும் செயலின் மூலமாக அதை ஞானமாக மாற்றுவது, அதை மாற்றுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அது பயன்படும்படி அதை கொண்டு வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களே உயர்ந்த மனிதர்கள். எனவே நாம் அறியாமையில் மூழ்கி இருக்கும் மனிதனா, அறிவை அடைந்த மனிதனா, ஞானத்தில் திளைக்கும் மனிதனா என்பதை நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இன்றைய வகுப்பின் சுருக்கமாக
நமக்கு நல்ல நோக்கங்கள் இருக்க வேண்டும். நம்பிக்கை, இலக்குகள் பற்றிய நம்பிக்கை இருக்க வேண்டும். அத்துடன் நன்றி உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும். இதை பற்றிய அறிவை நாம் தேடி அடைய வேண்டும். அந்த அறிவை பயன்படுத்தி உயர்நிலையை அடைய வேண்டும். நாம் உயர்வது மட்டுமல்லாமல் நம்முடன் இருப்பவர்களும் உயர வேண்டும் என்ற எண்ணம், அதுதான் அபண்டன்ஸ் மைண்ட் செட். தான் மட்டும் உயர்வது இல்லாமல் தன்னை சார்ந்தவர்களையும் சேர்த்து உயர்த்தி கொள்ள வேண்டும், உயர்த்தி செல்ல வேண்டும் என்பது. இத்தகைய மனநிலையை நாம் வளர்த்தி கொள்வோமாக. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்று இயற்கை மருத்துவர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களின் உரையில் கருப்பு திராட்சையின் மகத்தான பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள், அவரோட உரையை கேட்கலாம். வணக்கம். இயற்கை மருத்துவம் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். மனிதன் ஃப்ரூட்டேரியன். மனிதன் பழங்களை மட்டுமே சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் உயர்ந்த மனிதனாக, சிறந்த மனிதனாக இருப்பான். மனிதன் பழ உணவினன், கனிகளை உண்ண வேண்டும். ஆனால் இந்த நாகரிக மனிதன் தீயை கண்டுபிடித்து சமையலை செய்து பல உணவுகளை சாப்பிட்டு பழகி அதற்கு அடிமையாகி அதில் மூழ்கி போய்விட்டான். அதனால் நோய்கள் வருகின்றன. உண்மையான இயற்கை மருத்துவத்தில் எந்த மருந்தும் கிடையாது. மூலிகைகளை கொடுத்தால் அது மூலிகை மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் என்று ஆகிவிடுகிறது. உண்மையான இயற்கை மருத்துவத்தில், அதாவது நேச்சர் கியூர், நேச்சுரோபதி, இதில் பழங்கள் தான் முக்கிய உணவு, முழு உணவு. பழங்களை சாப்பிடாமல் எந்த நோயும் குணமாகாது. பழங்களை சாப்பிட்டால்தான் எல்லா நோய்களும் குணமாகும், எல்லா பிரச்சனைகளும் தீரும். இன்றைக்கு நாம் திராட்சை பழத்தை பற்றி பார்ப்போம். கிரேப்ஸ் என்று திராட்சைக்கு ஆங்கிலத்தில் பெயர். திராட்சை, கொடி முந்திரி என்று முன்பு சொல்லுவார்கள். திராட்சையில் பல வகை இருக்கிறது. கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை, பச்சையில் பெரியது, பச்சையில் சிறியது, விதையில்லாத திராட்சை, விதையில்லாததில் கருப்பு, விதை இல்லாததில் வெள்ளை, இந்த மாதிரி நிறைய இருக்கின்றன. இன்னும் மேல் நாடுகளில் பல வகையாக இருக்கின்றன. நாம் பேசுவது எந்த வகையாக இருந்தாலும் திராட்சை. திராட்சை மிக சிறந்த ஒரு உணவு. அதில் உள்ள அந்த சர்க்கரை சத்து மிக சிறப்பானது. கிரேப் சுகர் என்று சொல்வார்கள். பொதுவாகவே பழங்களில் உள்ள சர்க்கரைக்கு ஃப்ரக்டோஸ் என்று பெயர். பழச்சர்க்கரை, ஃப்ரக்டோஸ். அதில் திராட்சையில் இருப்பதற்கு கிரேப் சுகர் என்று பெயர். ஆரஞ்சு முதலியவற்றில் ஆரஞ்சு சுகர் என்ற வார்த்தை கிடையாது. இந்த சர்க்கரையின், திராட்சையினுடைய ஒரு முக்கியமான ஒரு நன்மை என்னவென்றால், இது நல்ல சாறுள்ள பழம். அந்த திராட்சை சாறு என்பது நம்முடைய பாரம்பரியத்திலே, பண்பாட்டிலே உலகமெங்கும் இருந்து வருகிறது. இந்தியாவிற்கு அது எப்பொழுது வந்ததோ தெரியாது. ஆனால் பைபிளில் திராட்சை ரசம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை ரசத்தை திருமணங்களில் நூற்றுக்கணக்கான பேருக்கு பரிமாறி இருக்கிறார்கள் என்பது பைபிளிலிருந்து தெரிகிறது. ஸோ அன்றாட வாழ்க்கையிலும் விருந்துகளிலும் அது முதலிடம் பெற்றிருந்திருக்கிறது. இப்பொழுது நோயாளிகள் திராட்சையை அதிகம் சாப்பிட வேண்டும். எந்த திராட்சை கிடைக்கிறதோ அதை சாப்பிடுங்கள். அதை பற்றி பிரச்சனை இல்லை. எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொன்றிலும் ஒரு 10% சத்துக்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஒரு திராட்சை ஒரு 10% அதில் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும்.
இன்னொரு திராட்சையில் 10% குறைவாக இருக்கும். அவ்வளவுதான், அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. பொதுவாக சாப்பிடுவதற்கு பன்னீர் திராட்சை சிறந்தது. சுலபமாக சாப்பிடலாம். அதில் புளிப்பு அதிகம் இருக்காது, இனிப்பு அளவாக இருக்கும், சாப்பிட்டு விடலாம். அதுவே மழை காலங்களில் வெயில் போதாது, அப்பொழுது வருகின்ற திராட்சையில் புளிப்பு அதிகமாகத்தான் இருக்கும், சாப்பிடுவதற்கு கஷ்டமாக இருக்கும். கருப்பு திராட்சை என்று ஒன்று இருக்கிறது. அது பொதுவாக எப்பொழுதும் புளிப்பாக இருக்கும். ஆனால் அதனுடைய கொட்டைக்கு மேலே உள்ள தசை பகுதி மிக கெட்டியாக இருக்கும். அது நல்ல ஒரு திராட்சை சாறு. மருத்துவ குணம் அதில் அதிகமாக இருக்கிறது. ஸோ கருப்பு திராட்சை கிடைத்தால் அதை முதலிடம் கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். இல்லையேல் பன்னீர் திராட்சை. ஒவ்வொரு நாட்டிலும் ஏதாவது இருக்கும். ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகின்ற திராட்சை பெரிதாக இருக்கும், சற்றே சிவப்பு நிறமாக இருக்கும், பிரவுன் கலராக இருக்கும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. திராட்சைக்கெல்லாம் அதிக விலை கொடுக்க தயங்க வேண்டாம். அது வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு அருமருந்து, சிறந்த உணவு. ஒரு 1/4 கிலோ திராட்சை சாப்பிட்டாலே வயிறு நிரம்பி ஒருவேளை உணவு சாப்பிடுவதற்கு சமமாக ஆகிவிடும். இந்த கிரேப் சுகர் என்று சொன்னேன், இது ஒரு மிகுந்த சிறந்த சர்க்கரையாக இருக்கிறது. திராட்சை சாப்பிட்டவுடனே களைப்பு சோர்வு நீங்கிவிடும், பசி அடங்கிவிடும். அதை விட முக்கியம், நன்றாக தூக்கம் வரும், கழிவுகள் நீங்கும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும், சளியை அகற்றும், கொழுப்பை கரைக்கும். இதை எல்லாவற்றையும் விட திராட்சையினுடைய சர்க்கரை உடம்பிலே நீடித்து நிற்கும். உலகத்திலேயே எந்த பழத்திலும் மது வகை செய்யவில்லை. திராட்சை ரசத்திலிருந்துதான் மது வகை தயாரிக்கிறார்கள். அந்த மது ஒயின் எனப்படும். ஒயின் இஸ் ஃபைன். இந்த ஒயின் வகை மதுகள் தான் எத்தனை வருஷாலும் கெடாமல் இருக்கும். வருஷம் அதிகம் ஆக ஆக அதற்கு மதிப்பு அதிகம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? திராட்சையினுடைய சர்க்கரையானது வெகு நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஆரஞ்சு பழத்திலோ மாம்பழத்திலோ இப்படி மது வகைகள் செய்ய முடியாது. அப்படி நிரந்தரமாக பல வருடங்களுக்கு அது இருக்காது. உள்ளூரில் சாராயம் காய்ச்சுபவர்கள் எல்லா பழங்களையும் போடுவார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பழைய திராட்சை, அழுகி போன திராட்சை எல்லாம், அடிபட்ட திராட்சை இவை கிடைத்தால் இந்த சாராயம் காய்ச்சுபவர்கள் நிறைய வாங்கி கொண்டு போவார்களாம். கேள்விப்பட்ட செய்தி இது. ஆகவே திராட்சையினுடைய சர்க்கரை நீடித்து வெளியே நின்று கெடாமல் இருப்பது போல நமது உடம்புக்குள்ளேயும் திராட்சையில் உண்டான செல்கள், அந்த சர்க்கரை செல்கள், அதிலிருந்து உண்டான நம்முடைய தசை, இரத்தம், எலும்பு முதலவையெல்லாம் கெடாமல் நீண்ட நாட்களுக்கு இருக்கும். பேராசிரியர் அர்னால்டு எகரெட் தன்னுடைய கபமில்லா உணவு மருத்துவம் என்ற புத்தகத்தில், மியூக்கஸ் லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் என்ற புத்தகத்தில் எகிப்து மக்களை பற்றி குறிப்பிடுகிறார். அவர் ஜெர்மனியில் பிறந்தவர், நோயாளியாக இருந்தவர். அவருக்கு சளி தொல்லை, சிறுநீரிலே ஆல்புமின் வெளியாகின்ற தொல்லை. ஆசிரியராக இருந்தார். நோயின் காரணமாக வேலைக்கு செல்லாமல் சுய ஆராய்ச்சி மூலம் தன் நோயை குணப்படுத்தி கொண்டார். அவர் கண்டுபிடித்தது திராட்சை மிக சிறந்த உணவு மருந்து என்று கண்டுபிடித்து தன் வாழ்க்கையில் பெரும்பகுதியும் திராட்சையை சாப்பிட்டு வாழ்ந்தவர். அவர் ஒரு நண்பருடன் ஆராய்ச்சிக்காக ஜெர்மனியிலிருந்து பல தெற்கு நாடுகளுக்கு, இத்தாலி, அதை தாண்டி கடல் தாண்டி எகிப்து, ஆப்பிரிக்காவினுடைய சில பகுதிகள், இங்கெல்லாம் நிறைய பயணம் செய்து அந்த ஊர் மக்களின் வாழ்க்கை முறைகளையும் உணவு முறைகளையும் ஆராய்ச்சி செய்தார். இதெல்லாம் 150 ஆண்டுகளுக்கு முன்பு, 1850 அந்த மாதிரியான காலகட்டத்தில், 1900க்கு முன்பாக. அப்படி ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். இந்த எகிப்து பிரமிடு கட்டியிருக்கிறார்களே,
பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. பெரிய பெரிய கற்களை நகர்த்தி தூக்கி வைத்திருக்கிறார்கள். இது எப்படி? அப்பொழுது அங்குள்ள மக்கள் என்ன சாப்பிட்டிருப்பார்கள்? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது அந்த எகிப்து நல்ல நீர் வளமும் கனி வளமும் தோட்டங்களும் நிறைந்தவையாக இருந்தன. அந்த இடத்தில் நிறைய திராட்சைகள் விளைந்தன. அதையெல்லாம் சாப்பிட்டு பலசாலியான இருந்த தொழிலாளர்கள் தான் அப்படி பிரமிடை கட்டியிருக்க முடியும் என்று ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். இதையும் நான் நம்பத்தான் வேண்டியிருக்கிறது. எகிப்தில் உள்ள பிரமிடு மட்டுமல்ல, நம்மூரில் பல கோயில்களில் பெரிய பெரிய கற்களை தூக்கி நிறுத்தி கோயில்கள் கட்டியிருக்கிறார்கள். இயந்திரங்கள் கிடையாது. எப்படி செய்தார்கள்? மனிதர்கள் பலசாலிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் நமக்கு புரிகிறது. ஆகவே அர்னால்ட் எகரெட்டின் கூற்றுப்படி எகிப்து முதலான பல நாடுகளில் திராட்சை மிகுதியாக இருந்திருக்கிறது, மக்கள் சாப்பிட்டு பலசாலிகளாக இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அதைவிட முக்கியம், அந்த எகிப்து பிரமிடுக்குள்ளே அங்கங்கே இருக்கக்கூடிய மம்மிகள், அதாவது இறந்து போன உடல்கள், பிரேதங்கள் கெடாமல் இருக்கின்றன. அதையும் நாம் யூகம் செய்ய வேண்டும். ஸோ அப்படி அதிகமாக திராட்சை சாப்பிட்டிருப்பார்கள். மன்னர்கள் திராட்சை சாப்பிடாமல் இருப்பார்களா? ஆகவே திராட்சை சாப்பிட்டு அவருடைய ரத்தம் எல்லாம் நல்ல ரத்தமாக இருந்த காரணத்தினால் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் உடம்பு கெட்டு போகவில்லை. இறந்தாலும் அது கெட்டு போகாமல் பல நாட்கள், பல ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அது அந்த மம்மிகளாக கெடாமல் இருக்கின்றன என்பதற்கு இதை யூகமாக நாம் சொல்லலாம். தாஜ்மஹால் அருகே, நம்முடைய டெல்லி அருகே, ஆக்ரா அருகே அரண்மனை இருக்கிறது. அந்த தாஜ்மஹால் கட்டிய மன்னர்கள், அவர்கள் வாழ்ந்த இதில் ஒரு மன்னர், முகலாய மன்னர், அவருடைய அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு பெரிய தோட்டம். அது திராட்சை மட்டுமே விளைந்திருக்கிறது. அந்த திராட்சையை வளப்படுத்த அதற்கு மண் வேண்டுமல்லவா? அந்த மண்ணை காஷ்மீரில் இருந்து கொண்டு வந்திருக்கிறார்களாம். ஆகவே அவர்கள் அப்படியெல்லாம் திறமைசாலிகளாக, அழகுள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் நிறைய திராட்சை சாப்பிட்டிருக்கிறார்கள் என்பது புலனாகிறது. அந்த அரண்மனையை பார்க்க சென்றபோது அந்த வழிகாட்டி, கைடு, அந்த பெரிய அந்த தோட்டத்தை காட்டி, இங்கே முற்றிலும் திராட்சை விளைந்தது, இது காஷ்மீரிலிருந்து மண்ணு கொண்டு வந்தார்கள். அப்போ மிக சுவையான திராட்சையை அந்த மன்னர்கள் உருவாக்கி சாப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே அழகு, அந்த ஆற்றல், இதெல்லாம் பழங்களிலிருந்து வந்திருக்கின்றன. ஆகவே திராட்சை என்ன விலைக்கு விற்றாலும் சரி, அது பொக்கிஷம். அது நம்முடைய ரத்தம். திராட்சை சாறுதான் இரத்தமாக மாறுகிறது. இரத்தத்தின் இரத்தம் என்ற உணர்வோடு திராட்சையை வாங்கி சாப்பிடுங்கள். நிரம்ப சாப்பிடுங்கள். உணவாகவே சாப்பிடுங்கள். உணவுக்கு பதிலாக சாப்பிடுங்கள். உணவுக்கு முன்னதாக சாப்பிடுங்கள். எங்களது இயற்கை மருத்துவமனையில் உள்நோயாளிகள் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் 2 வேளை உணவு தருகிறோம். காலை உணவு அங்கே இல்லை. சுக்கு காப்பி, அருகம்புல் சாறு தான் கிடைக்கும். 11:30 மணிக்கு மதிய உணவு. அப்பொழுது முதலில் நாங்கள் வைப்பது திராட்சை தான். எவ்வளவு கேட்டாலும் திராட்சையை கொடுக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் 35 ஆண்டுகளாக திராட்சையை முதல் உணவாக எல்லா நோயாளிகளுக்கும் கொடுக்கிறோம். அதே போல மாலை உணவிலும் 5:30 மணிக்கு, இரவு உணவு கிடையாது, மாலை உணவு 5:30, அதிலும் முதலில் திராட்சை தான் வைக்கிறோம். அந்த நோயாளிகள் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம், அன்லிமிட்டட். இப்படி நாங்கள் திராட்சையை அதிகமாக கொடுத்துதான் எல்லா நோய்களையும் குணப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆராய்ச்சியில் இது தெளிவாக தெரிந்தது. ஆகவே திராட்சை தான் சிறந்த உணவு. திராட்சையை தனியாக சில நாள் சாப்பிட முடியும். இந்த பேராசிரியர் அர்னால்ட் எகரெட் என்ன செய்திருக்கிறார் என்றால், 10 நாள், 20 நாள், 30 நாள் என்று தொடர்ச்சியாக திராட்சையை மட்டும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். கோயம்புத்தூரில் இயற்கை மருத்துவ சங்க தலைவர் ஒருவர், நான் அதில் செயலாளர், அவர் தலைவர், ஒரு சிவபக்தர், அடிக்கடி உபவாசம் இருப்பார். ஒரு முறை திராட்சை மட்டுமே சாப்பிட்டு 14 நாட்கள் இருந்தார். பசிக்கும் போது கொஞ்சம் திராட்சை, வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி திராட்சையை மட்டும் சாப்பிடுவதற்கு மோனோ டயட் என்று பெயர், ஒற்றை உணவு. நீங்கள் அப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்வது உங்களுக்கு கடினமாக இருக்கும்.
ஆகவே தினசரி ஒரு வேளையாவது ஒரு 1/4 கிலோ அளவாவது ஒவ்வொருவரும் திராட்சை சாப்பிட வேண்டும். திராட்சை என்பது அபூர்வமான பொருள் அல்ல. பண்டிகை வரும்போது வாங்குவது அல்லது விருந்திற்கு போகும்போது வாங்கி கொண்டு போவது என்பதல்ல. அது ஒரு நல்ல மாமருந்து, சிறந்த உணவு, எல்லா நன்மைகளும் இருக்கின்றன. எந்த திராட்சையாவது சாப்பிடுங்கள், நன்றாக கழுவி சாப்பிடுங்கள். அதில் மருந்து அடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சாப்பிடாமல் விட்டு விடாதீர்கள். மருந்து அடிப்பது என்னமோ உண்மைதான். அந்த மருந்தினுடைய வீரியம் எல்லாம் 4ஆவது நாளில் போய்விடும். நன்றாக கழுவிக்கொள்ளுங்கள். கொஞ்சம் தண்ணீரில் உப்பு போட்டு அந்த உப்பு தண்ணீரில் அந்த திராட்சையை ஒரு 10 நிமிடம் ஊற வைத்தால் அந்த மேல் தோலில் உள்ள அழுக்குகள் எல்லாம் போய்விடும். நீங்கள் அந்த ஒவ்வொரு திராட்சையும் எடுத்து துணியில் துடைத்து கொண்டு கூட ஒவ்வொரு திராட்சையும் துடைத்து கொண்டு சாப்பிடலாம். மருந்துகளுக்காக பயப்பட வேண்டாம். அப்படி ஒரு மருந்து அது இருந்தாலும் கூட அந்த மருந்தையும் அந்த திராட்சையை சுலபமாக வெளியேற்றிவிடும். தைரியமாக சாப்பிடுங்கள். ஒரு ஆராய்ச்சி செய்து பாருங்கள். 5 நாட்களுக்கு தினமும் 1/4 கிலோ திராட்சை சாப்பிட்டு பாருங்கள். உடம்பில் என்ன மாற்றம் வருகிறது. இப்படி நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளராக மாறினால்தான் நலம் பெற முடியும். நீங்கள் தான் நோயாளி, நீங்கள் தான் மருத்துவர், நீங்கள் தான் ஆராய்ச்சியாளர் என்று நீங்கள் மாறினால் வாழ்க்கை முழுவதும் ஆரோக்கியம் கிடைக்கும். திராட்சை நம்மை உயர்த்தும். எந்த சந்தேகமின்றி எந்த பயமின்றி சாப்பிடுங்கள். சளி பிடித்து கொள்ளும் என்பதெல்லாம் வெறும் கதை, கற்பனை. திராட்சை சாப்பிட்டால் உள்ளிருக்கிற சளியானது கரைந்து பிரிந்து வெளியே வரும். சர்க்கரை வியாதிக்காரர்கள் தாராளமாக திராட்சை சாப்பிடலாம். திராட்சையில் இருப்பது நல்ல சர்க்கரை. அல்சர்காரர்கள் சாப்பிடலாம். திராட்சை ரசம் உள்ளே போய் அது நல்ல சர்க்கரையாக மாறிவிடுமே தவிர அமிலமாக மாறாது. குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்கள், கர்ப்பிணிகள் சாப்பிடலாம். தாய்ப்பால் ஊட்டும் பெண்கள் சாப்பிடலாம். எல்லோரும் சாப்பிடலாம். சாப்பிட்டு தான் பாருங்களேன். என்ன பெரிய ஆராய்ச்சிக்கு என்ன வேணும்? ஒரு விஞ்ஞான கூடம் வேண்டியதில்லை. 5 நாள் தினமும் சாப்பிட்டு பாருங்கள், பலனை பாருங்கள். இப்படி சுய சிந்தனையில், சுய ஆராய்ச்சியில் நீங்கள் செய்தால் நிச்சயமாக நலம் பெற முடியும். ஆகவே திராட்சை மிக சிறந்த உணவு என்பது நான் 35 ஆண்டுகால மருத்துவ ஆராய்ச்சியில் கண்டுபிடித்த உண்மை. நாங்கள் அதை செயல்படுத்தி கொண்டே வருகிறோம். எங்கள் மருத்துவமனையில் திராட்சை தான் மிக முக்கிய உணவு. திராட்சையை சாறாகவும் பிழிந்து தருவோம். நாங்கள் திராட்சை சாறு பிழைய மிக்சியை பயன்படுத்துவது கிடையாது. நன்றாக திராட்சையை கழுவிவிட்டு கையில் பிசைந்து எடுப்போம். வீட்டில் புளி கரைப்பது என்பார்களே, கையில் நன்றாக பிசைந்து எடுத்து சல்லடையில் வடிகட்டி விடுவோம். அந்த கொட்டை உடையாது, தோல் எல்லாம் உடைந்து நசுங்காது. ஆகவே நீங்கள் மிக்சியில் சாறு தயார் பண்ணினாலும் மெதுவாக அடித்து கொட்டை உடையாதபடிக்கும் தோல் அதிகம் உடையாதபடிக்கும் சாறை எடுக்க வேண்டும். கொட்டை உடைந்தால் ஒன்றும் தப்பில்லை, அதனுடைய துவர்ப்பு சாராம்சம் வரும். திராட்சை கொட்டையை தின்னலாமா என்று கேட்கிறார்கள். அதிலும் சில சத்துக்கள் இருப்பதாக சிலர் சொல்லுகிறார்கள். சாப்பிடலாம், விழுங்கி விடலாம், துப்பி விடலாம். அந்த தோலையும் துப்பி விடுவது நல்லது. என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், தேவையில்லாமல் சக்கையை அதிகமாக உள்ளே போட்டு குடலுக்கு வேலை கொடுத்து அதை வெளியே தள்ளும் வேலை வேண்டாம். வாய்ப்பிருந்தால் அந்த திராட்சையினுடைய தோலை துப்பி விடுங்கள். நீங்கள் ஒரு முறை நிறைய திராட்சை சாப்பிட்டு தோலை எல்லாம் துப்பி அது எவ்வளவு இருக்கிறது என்று பாருங்கள். அப்பொழுது பார்த்தால் புரியும், ஓ, இவ்வளவு குப்பை சக்கைகளையும் நாம் உள்ளே போட வேண்டுமா என்று தெரியும். கொஞ்சம் தோல் உள்ளே போகலாம், கொஞ்சம் வெளியே நீங்கள் அதனை எடுத்து விடலாம். இப்படி தோல் முற்றிலும் சாப்பிட வேண்டாம். கொட்டையை கடித்து சாப்பிட்டாலும் முற்றிலும் வேண்டாம். ஒரு 10 கொட்டையை கடித்து சாப்பிடுங்கள். பழம்தான் நமக்கு தேவை, அதில் தான் எல்லா சத்தும் இருக்குது. தோல் கொட்டையெல்லாம் சாப்பிட்டால் எந்த தப்பும் வராது. குடலுக்கு ஒரு அதிகப்படியான வேலை என்பது என்னுடைய கருத்து. ஆகவே திராட்சை சாப்பிடுவோம், நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். எல்லா ஊரிலும் திராட்சை விளையும். வீடுகளில் கூட மொட்டை மாடிகள் திராட்சை விளைவிக்க முடியும். தானாக வருகிறது. திராட்சை விழுந்த விதை விழுந்த இடத்திலே அது முளைக்கிறது, வளருவதில்லை. அது குச்சியை வைத்து அது பதியன் போட்டு செய்வார்கள். திராட்சை தோட்டங்களில் போய் பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு தாவரம். அது மரம் மாதிரி, மரம் அல்ல, நாம் மரம் மாதிரி. ஒரு வருடத்திற்கு மேலே எந்த தாவரம் இருக்கிறதோ அது மரத்திற்கு சமம். திராட்சை கொடி என்று சொல்கிறோம், மரம் மாதிரி வளரும். அது 10 வருஷம், 12 வருஷம், 8 வருஷம் எல்லாம் அது நன்றாக
பருவ காலங்களில் காய்த்து கொண்டே இருக்கும். வருஷத்துக்கு 3 முறை அது பழம் தரும். மாமரமெல்லாம் வருஷம் ஒரு முறை தான் தரும். திராட்சை வருஷம் 3 முறை அது பழம் கொடுக்கும். ஆகவே சிறந்த பழம், வாங்கி உண்டு நலம் பெறுங்கள் என்று இயற்கை மருத்துவத்தில் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பயிற்சி தொகுப்பில் தொடர்ந்து தினமும் நன்றி உணர்வு பாடத்தை கேட்டு வந்தோம். அங்கே நீங்கள் தினசரி வழிநடத்தப்பட்டீர்கள். இந்த பயிற்சி தொகுப்பில் நீங்கள் சுயமாக சிந்தித்து நன்றி உணர்வை தினசரி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக கருதும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 நபர்களுக்கு தினசரி இந்த பயிற்சி தொகுப்பு முடியும் வரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு 5 நபர்களுக்கோ பொருட்களுக்கோ அல்லது சம்பவங்களுக்கோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். இந்த 10 பேருக்கு நன்றி உணர்வை தெரிவிப்பது இந்த பயிற்சிகளின் கட்டாயமாகும். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிய பிறகு அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி. இப்பொழுது பாடங்களை எழுதத் தொடங்குங்கள்.
வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. உங்களது தினசரி உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு தங்களது வழக்கமான பணிகளுக்கு நீங்கள் திரும்பலாம். நன்றி, நன்றி, நன்றி.